Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ல ஒரு பிரீமியம் பிராண்ட் எல்இடி டிவி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல எல்ஜி, சாம்சங், சோனி இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே மைண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுல இருக்கக்கூடிய பிரீமியம் பிராண்ட் இந்த 2022ல லான்ச் பண்ண BU8000 சீரிஸ் சாம்சங்ல இருக்கக்கூடிய மாடல். சேம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா BU8000 அண்ட் BU8570 அப்படின்ற சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்ற டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்ற டீடைலான ரிவ்யூமே தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் அப்படின்னாவே மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எல்இடி டிவில இருந்து மொபைல் ஃபீல்டா இருக்கட்டும் எல்லா ப்ராடக்ட்லயுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னா கண்டிப்பா சாம்சங்கும் இருக்கும். கிறிஸ்டல் UHD 4K சீரிஸ் பொறுத்த வரைக்கும் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா BU8000 அண்ட் BU8570 அப்படின்ற மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க 2022ல. BU8000 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அவைலபிள் சைஸ் அப்படின்னு சொன்னா 43 inches, 50 inches, 55 inches, 60 inches, 65 inches, 75 inches, 85 inches இந்த மாதிரியான வேரியன்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. BU8570 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 43 inches, 55 inches, 65 inches இந்த மாதிரியான வேரியன்ட் வந்து அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய மெயினான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா BU8000 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் BU8570 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி பிக்சர் டைப் பண்ண ஒரு ஸ்டாண்ட் தான் கொடுத்திருக்காங்க, கீழே வைக்கக்கூடிய ஸ்டாண்ட். அண்ட் வால் மவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஒன்லி கீழே வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் ஹைட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினா இந்த BU8 சீரிஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கான மெயினான ரீசன் என்ன இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரொம்பவே ஸ்லிம்மான பெசில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏர் ஸ்லிம் பெசில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு வால்ல பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த வால்ல இருக்கக்கூடிய எல்இடி டிவி வந்து ஃபுல்லாவே தெரியாது, ஒரு ஸ்கிரீன் மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே மைல்டான ஒரு பேனல் தான் கொடுத்திருக்காங்க இந்த BU8 சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது பார்க்கறதுக்குமே ரொம்பவே ஜென்யூனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி அப்படின்னாவே மேக்ஸிமம் இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் UHD 4K கான ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான ஒரு பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 1 பில்லியன் கலருக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கலரும் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஒரிஜினாலிட்டிலேயே நமக்கு வியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா PQI பொறுத்த வரைக்கும் 2200 கொடுத்திருக்காங்க. நார்மலா 2000ல இருந்து 2400 வரைக்குமே அதிகபட்சமா கொடுப்பாங்க சாம்சங் டிவி சீரிஸ் பொறுத்த வரைக்கும். PQI அப்படின்றது மத்த பிராண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிரைட்னஸ் ரேஷியோ, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அந்த மாதிரி எல்லாமே ஹைலைட் பண்ணுவாங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா PQI அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்துட்டு 2200 கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே அடிஷனலா HDR கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க அண்ட் HDR10+ கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க அண்ட் HLG கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டி வீவிங் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதர் பிராண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டால்பை விஷன் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சேம் அதுலயுமே இந்த HDR10, HDR10+ HLG கான சப்போர்ட்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சேம் இந்த சாம்சங் BU8 சீரிஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா HDR10, HDR10+ HLG கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருமே பார்த்தோம் அப்படின்னா லேக் ஆகிறது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா HLG கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க இந்த BU8 சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் என்ஹான்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருமே பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டீப் கான்ட்ராஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அட்ஜஸ்ட் ஆகும். சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா இந்த BU8 சீரிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. மெகா கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இருக்கிறதுல டீப்பஸ்ட் கான்ட்ராஸ்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இந்த சாம்சங் BU8 சீரிஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ மோஷன் ஃப்ளோக்கான ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது 60 Hz அந்த மாதிரி கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ மோஷன் ஃப்ளோ கொடுத்திருக்கனால எந்த இடத்துல மோஷன் அதிகமா வேணுமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே அட்ஜஸ்ட் ஆயிக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா இந்த BU8 சீரிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா பிலிம் மேக்கர் மோடுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய LG ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா பிலிம் மேக்கர் மோட் அப்படின்றத ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த சாம்சங்லயுமே பார்த்தோம் அப்படின்னா பிலிம் மேக்கர் மோடுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கேம்
கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ஓவராலா சாம்சங் B8 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிஸ்பிளே டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்ல எவ்வளவு பிராண்ட்ஸ் வந்து ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாலுமே சாம்சங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு படி மேலதான் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 20 வாட் டியூயல் சேனல் ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 20 வாட்டுக்கு மேலேயே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாம்சங்ல 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அடிஷனலா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இந்த சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அது என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் பார்ப்போம். டால்பி டிஜிட்டல் பிளஸ்க்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே டால்பி இல்லாத ஒரு சவுண்ட் சிஸ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டால்பி டிஜிட்டல் பிளஸ்க்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுலயே ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருமே மோஷன் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி சவுண்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் சவுண்ட் சிஸ்டம். இது ஒரு நல்ல ஒரு சவுண்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியும் இந்த சீரிஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. OTS சவுண்ட் சிஸ்டம் அப்படின்றது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடாப்டிவ் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா ஒரு சாங் பார்க்கும்போது அதிகமான மியூசிக் நமக்கு தேவைப்படும். வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. சோ அப்படின்றப்போ அதிகமான பீக்ல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மியூசிக் மட்டும். அண்ட் அதே ஒரு நியூஸ் சேனல் பாக்குறோம் அப்படின்னா மியூசிக் அப்படின்றது நமக்கு அதிகமா தேவைப்படாது. நார்மலா ஆடியோ மட்டும் தான் நமக்கு அதிகமா தேவைப்படும். சோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டே இருக்கும். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்றது. எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்சபிள் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா B8 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் Q சிம்போனிக்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. Q சிம்போனி அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் மட்டும் தான் சவுண்ட் நமக்கு அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கும். டிவில இருக்கக்கூடிய இன்பில்ட் ஸ்பீக்கர் ஆஃப் பொசிஷன்ல இருக்கும். சோ இந்த சாம்சங் பொறுத்த வரைக்கும் Q சிம்போனி ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ டிவில இருக்கக்கூடிய இன்பில்ட் ஸ்பீக்கரும் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரும் ஒரே டைம்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷனாகவும் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சைமல்டேனியஸா டிவில இருக்கக்கூடிய இன்பில்ட் ஸ்பீக்கரும் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரும் ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா Q சிம்போனி அப்படின்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத மெயினா கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். சோ சாம்சங் அப்படின்னாவே டைசன் OS தான் யூஸ் பண்ணுவாங்க LED டிவி சீரிஸ் பொறுத்த வரைக்கும். சோ இந்த சாம்சங் B8 சீரிஸ்லயுமே டைசன் OSக்கான ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கிடைக்கும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு சொல்லிட்டு இருக்கப்போ இவங்க ஒரு நல்ல ஒரு அப்கிரேடான ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. சாம்சங் ஓன் OS டைசன் OS யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு LG டிவியா இருந்துச்சு அப்படின்னா வெப் OS யூஸ் பண்ணுவாங்க. சோ மார்க்கெட்ல எப்பயுமே கம்பேர் பண்றப்போ LG சாம்சங் பொறுத்த வரைக்கும் தனியான ஒரு ஃபீச்சர் ரேட்டர்ல தான் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த சாம்சங் பொறுத்த வரைக்கும் டைசன் OS அவங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா மல்டி வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. Amazon Alexa, Bixby and Google Assistant-கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இதுலயே மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுலயே ஸ்மார்ட் திங்ஸ்க்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்டா இருந்தாலுமே ஸ்மார்ட் திங்ஸ் மூலியமாவே நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா ஆண்ட்ராய்டு டிவைஸ் பொறுத்த வரைக்கும் IoT டிவைஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்சங் டைசன் OS பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாவே நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா TV Plus அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ லைவ் சேனல்ஸ் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா TV Plus-க்கான மெயினான ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுலயே DLNA-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரீன் மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மிரா காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, Google Chrome காஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா DLNA சப்போர்ட்டும் கொடுத்திருக்கனால ஸ்கிரீன் மிரரிங்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. நார்மலா மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனை டிவில நீங்க பெரிய ஸ்கிரீனா பாத்துக்கலாம். சோ அதே மாதிரியான ஆப்ஷன் டிவில இருக்கக்கூடிய ஸ்கிரீனை டைரக்டாவே மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் கூட கனெக்ட் பண்ணிட்டு மொபைல்ல நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா DLNA சப்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2-way ஸ்ட்ரீமிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் மிரருக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நார்மலா ஸ்கிரீன் மிரரிங் அப்படின்னு சொன்னோம்னா மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் அப்படியே டிவில ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுல இருக்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சவுண்டை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலுமே டைரக்டா சவுண்டை மட்டுமே மிரர் பண்ணிக்கலாம் LED டிவி ஸ்கிரீன் அப்படின்றப்போ நம்ம டைரக்டாவே ஆடியோ சிஸ்டமோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த B8 சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டியூயல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.2 அப்படின்ற ஒரு வெர்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய
HDMI போர்ட் பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு HDMI ER-க்கான சப்போர்ட்டாவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா இதுலயே டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஆப்டிக்கல் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனலாக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. RF-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. AV இன் எடுக்கிறதுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுலயே ER-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் அப்படின்றப்போ நல்ல ஒரு அப்கிரேடான ஒரு ஃபீச்சர் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா என்னதான் ஒரு ப்ராடக்ட் பிக்சர் குவாலிட்டியா இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியா இருக்கட்டும், ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், அண்ட் கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் எல்லாமே என்னென்னமோ கொடுத்திருந்தாலுமே ரிமோட் அப்படின்றது மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ரிமோட்டா தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா சோலார்லயுமே பேட்டரி பேக்கப் அப்டேட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோடையும் கொடுத்திருக்காங்க. நம்ம அடிக்கடி நம்ம பேட்டரி சேஞ்சபிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காதுன்னு சொல்லலாம். அண்ட் ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால நம்ம எந்த இடத்துல இருந்து வேணும்னாலுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட் பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இந்த சாம்சங் BU8000 அண்ட் BU8570 இந்த ரெண்டு ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் எவ்வளவு வருது அப்படின்றத டிஸ்பிளேல ஷோ பண்ற ஒவ்வொரு வேரியன்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரீசனபிள் காஸ்ட்ல தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஓவராலா இந்த BU8 சீரிஸ் வாங்குறதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சோ டிஸ்பிளே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சருமே கிறிஸ்டல் கிளியரா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இந்த BU8 சீரிஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஏர் ஸ்லிம்கான டிசைனுமே கொடுத்திருக்கனால ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டால்பி டிஜிட்டல் பிளஸ்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. 20 வாட் ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே OTS சவுண்ட் சிஸ்டம்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. Q Symphony சவுண்ட் சிஸ்டமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்கனால நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் Tizen OS கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஆப்ஷனுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். ஆண்ட்ராய்டு அப்படின்னா மத்தவங்க எல்லாமே ஹேக் பண்ண முடியும். அண்ட் இந்த Tizen OS பொறுத்த வரைக்கும் யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது. ஒவ்வொரு டேட்டாஸும் பார்த்தோம் ரொம்பவே செக்யூரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இதுலயே டியூயல் பேண்ட் வைஃபைக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.2க்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட், Amazon Alexa, Bixby-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ER-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் USB போர்ட் பொறுத்த வரைக்கும் 2.0 அப்கிரேடட் வெர்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம PC-ஆவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை. சோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இந்த BU8000 சீரிஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் BU85 சீரிஸ்லயுமே லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே கிடைக்கும். நல்ல ஒரு கேம் லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ மார்க்கெட்ல ஓவராலா கம்பேர் பண்றப்போ இது ஒரு ரீசனபிளான பிரைசிங்ல தான் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோல சாம்சங்ல இருக்கக்கூடிய BU8000 அண்ட் BU8570 ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் டீடைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற டீடைலான ரிவ்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.